ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியுமே அதிகமாக இருக்குது. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 35,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பணிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஊதியம் அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 14/2/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வீடியோலையே அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லையுமே நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையுமே வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் பெரும்பாக்கம் மற்றும் மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் செங்கல்பட்டு ஆகியவற்றில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடும்பம், பணிபுரியும் இடம், தனிப்பட்ட மற்றும் பொது இடங்களில் வன்முறைக்கு உள்ளாகும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் பிளாக் 92 தரைதளம் குடியிருப்பு எண் 10 மற்றும் 11 என்கிற முகவரியில் தொடங்கப்பட்டுள்ள மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் பெரும்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தினுள் செயல்பட்டு வரும் மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் செங்கல்பட்டு ஆகியவற்றில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்களுக்கு இணைப்பில் அப்பணியிடங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தகுதியுடைய விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் நேரடியாக வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த சேவை மையமானது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக உதவிடும் வகையில், அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் செயல்படுற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செயல்பட வேண்டி உள்ளதால் பெண்களுக்கு உடனடியாக உதவிடும் வகையில் வந்துட்டு இது வந்து தொடங்கப்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மேற்படி காலி பணியிடங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தினை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதாவது அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். முன்னுரிமை யாருக்குன்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே பார்த்தோம்னா பெரும்பாக்கம் அப்படிங்கிற சென்டர், அந்த 2 டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒன்று வந்து செங்கல்பட்டு, இன்னொன்று வந்து பெரும்பாக்கம் அந்த பகுதியை சேர்ந்தது. இந்த 2 இதில் வந்துட்டு பெரும்பாக்கம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சைக்கோ சோசியல் கவுன்சிலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து பெரும்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெரும்பாக்கம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டு செங்கல்பட்டு அப்படிங்கிற சென்டருக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிற பணிக்கு வந்து பார்த்தோம்னா பெரும்பாக்கம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் குக், இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா பெரும்பாக்கம் அப்படிங்கிற சென்டர்லேயும் வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு சென்டர்லேயும் 2 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 4 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து செக்யூரிட்டி கார்டு, நைட் கார்டு பார்த்தோம்னா இதில் வந்து பெரும்பாக்கம் அப்படிங்கிற பகுதிக்கு 2 வேக்கன்சியும் செங்கல்பட்டு அப்படிங்கிற சென்டருக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஃபுல்லாக எல்லா ஜாப்க்கும் சேர்த்து பார்த்தோம்னா 17 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பணிகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பணிகளுக்கு வந்து ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம், ஒரு சில பணிகளுக்கு வந்து பெண் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அடுத்த செகண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தோம்னா 14/2/2025 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்க்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இடம் மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை எண் 4-2, 4வது தளம், பி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், செங்கல்பட்டு மாவட்டம் 603111 என்ற முகவரிக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காலி பணியிடம் மற்றும் கல்வி தகுதிக்கான விவரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா இதில் வந்து விமன் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எனி விமன் ஹேவிங் ஏ மாஸ்டர் இன் லா, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் விமன் ரிலேட்டட் ரிலவென்ட்ஸ்
domains in an administrative setup with a government or non-government project program and preferably with at least 1 year experience of counseling either within or outside the சேம் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா she should be preferably a resident of the local community so that local human resource and expertise is utilized for effective functioning of the center அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோன்னா 35,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சைக்கோ சோசியல் கவுன்சிலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா த சர்வீஸ் குட் பி அவுட் சோர்ஸ்டு டு எனி உமன் ஹேவிங் professional degree with a diploma in psychology, psychiatry, neuroscience with a background in health sector and preferably with at least 3 years experience of working within a government or non-government health project program at the டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 22,000 கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்குமே விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற பணியிடத்துக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எனி உமன் ஹேவிங் ஏ பேச்சுலர் இன் லா, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, social science, psychology with at least 3 years experience of working on women related relevant domains in a government or non-government project program கொடுத்துருக்காங்க. அடுத்து she should be a resident of the local community to that local human, அதாவது இவங்க நினச்சிருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இவங்க படிக்கிறது வந்து கவர்மெண்ட் இதை சேர்ந்ததாக இருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் பங்கேற்றவர்களாக இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 18,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்குமே விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுமே லோக்கல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே அவங்களுக்கு இருக்கிற இடம் பார்த்தோம்னா அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா த சர்வீஸ் குட் பி அவுட் சோர்ஸ்டு டு எனி பர்சன் ஹூ இஸ் ஏ கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், ஐடி எக்ஸெட்ரா வித் ஏ minimum of 3 years experience in data management, process documentation and web-based reporting formats, video conferencing at state or district level with government or non-governmental IT-based organization கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 20,000 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா மேல் அப்ளை பண்ணலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா செக்யூரிட்டி கார்டு, நைட் கார்டு அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா த சர்வீஸ் குட் பி அவுட் சோர்ஸ்டு டு எனி பர்சன் ஹேவிங் அட்லீஸ்ட் 2 years experience of working as security personnel in a government or reputed organizations at the district or state level அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து 12,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கும் பார்த்தோம்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் வந்து லோக்கல் கம்யூனிட்டி அந்த ரெசிடென்ட் தங்குற இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் குக் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அந்த மல்டி பர்பஸ் ஆக்டிவ்லி would be outsourced to any woman who is literate with knowledge, experience of working in the relevant domain. Candidate should know how to cook, high school pass or equivalent will be preferable. இவங்க வந்து ஸ்கூல் படிச்சிருந்தாலே, அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 10,000 கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு வந்து ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தங்குறதுக்குமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்துட்டு பெரும்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 2 இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் நீங்கள் வந்து எந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 7 விதமான போஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் எந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் கரெக்டாக எழுதிருங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா மேலே, ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இதில் வந்து விண்ணப்பிக்கிறவங்க வந்து ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரோட நேம் வந்து இது உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்து உங்களுக்கு திருமணம் ஆகிருச்சா ஆகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க.
அடுத்து 3வது வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களோட ஜெண்டரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 4வது பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும்லே அதை அப்படியே கரெக்டாக இதில் கொடுத்துருங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட் உங்களோட அப்பா பேர் கொடுக்கலாம், இல்லைன்னா கணவரோட பேர் கொடுக்கலாம் இந்த 5வது பாக்ஸில் வந்துட்டு. அடுத்து 6வது பாக்ஸில் பார்த்தோம்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க, வித் பின்கோடோட கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது பாக்ஸில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து 8வது பாக்ஸில் பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த காப்பிக்கு வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அடுத்து டிகிரி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து அதர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுக்கணும். அதர் சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் எக்ஸெட்ரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங் டிகிரி கேட்டிருக்காங்க. உங்களோட இயர் ஆஃப் பாசிங் டிகிரி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைன் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.